இப்போ ஃபேக்டரி எல்லாம் குறிப்பிட்ட கேள்விப்பட்டிருக்கீங்க, ஐஸ் ஃபேக்டரி இன்னும் மோசமாக போகும். அவை நாங்கள் மீட்க வேணும், திருத்த வேணும். பல தலைவர்கள் அடி வாங்கிக்கிறேன். எங்களையும் அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு செயலாற்ற வைக்கக்கூடிய அவனை ஒரு மாதிரி போலீஸ் கொண்டு போயிட்டு எமது மக்களின் விடியலுக்காக கடவுளால் தரப்பட்ட நமது ஆளுநர் தொடர்ந்து தன்னுடைய அன்பு பணியை முன்னெடுப்பார். நிச்சயமாக நாங்கள் எல்லாரும் குறிப்பாக இருக்கோம். ஆண்டுகளுக்குள்ளே இந்த நிலைப்பாடு மிக மோசமாக போகுது. அவர் எல்லாரும் மௌனியாக இருக்கிறார். ஆண்களும் சரி, பெண்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, பெற்றோரும் சரி, எல்லோரும் முன்வருவான். அதை கூடுதலாக இந்த விழிப்புணர்வு கூட்டங்கள் நடக்க வேண்டியது ஆசிரியர்களுக்கும் பெற்றோருக்கும் தான். ஏன்னா பிள்ளைகளை சரியான முறையில் முன்னிற்காவிட்டால் பிள்ளைகள் நிச்சயமாக அவள் தங்களோட வழியை போயிடுவாங்க. விழாமல் காக்கிறது முக்கியம். விழுந்தாப்புல காப்பாற்ற கஷ்டம். அதனால் பல தலைவர்கள் அடி வாங்கிக்கிறேன். விற்கிறார்களும் சரி, நுகர்வோரும் சரி. ஒரு இளைஞன் அவன் 2 மணி போல சொன்னான், ஃபாதர் விடுங்க, நான் போகிறேன். சரி சரி போகலாம் தம்பி என்று சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிக்கொண்டு இருக்கவே பக்கத்தில் இந்த ஹெல்மெட்டில் அடிச்சு விட்டான் எனக்கு தலையில். இல்லை அடித்த பிறகு 9 விலை பிடிச்சி நான் சீச்சு போயிட்டான். அவன் அடிச்சு ஒரு 5 ஓடிட்டான். பிறகு போலீஸ் வந்து ஆளை பிடிச்சு கொண்டு வந்து பிறகு திருப்பி சிறைக்கு அனுப்ப திட்டம் போட்டாச்சு. அப்போ நாங்கள் மன்னிச்சு நீ அவனை விடுங்கன்னு விட்டுட்டாங்க. பிறகு திருப்பி வந்திருந்து சுமாரி போனேன். இப்படி அனுபவங்களிடம் பெற்றினான். சரியா கஷ்டம்தான். ஆகவே நாங்கள் ஒரு இருமையான சூழலில் இருந்து கொண்டிருக்கிறோம். அது நீங்கள் எல்லாரும் நிச்சயமாக விழிப்படைந்த உள்ளங்களாக வீடு திரும்ப வேண்டும். இளைஞன் 5 மாதம் இருந்து பயிற்சி பெற்று கடைசியில் நல்லா தான் இருந்தான். இந்த போல திடீர்னு அவங்களுக்கு யோசனை மாறும். அப்போ இதை 12 மணி போல எந்த மோட்டர் சைக்கிள் எடுத்து, அதுவும் 2014ஆம் ஆண்டு இருக்கும் போக்குவரத்து சூழலாம் அதுக்கு அந்த கேம்பில் அதை இருக்கிற போது அவனுக்கு போயிட்டான். எடுத்துகிட்டு போனால் அது மன்னாரில் இருந்து அந்த கேம்பு ஆல்ரெடி ஆள்காட்டு கேம்பு அதில் பிடிச்சிட்டான். பிடிச்சோன்னா அவன் அம்மாவோட நம்பர் தான் கொடுத்துக்கிறான். அவங்களோட அம்மா எனக்கு அடிச்சுக்கிறாரு. அவள் குடும்பத்தில் இருந்தவன் அடிச்சோன்னா மகன் இப்படி பிடிபட்டுக்கிறான் ஃபாதர். பிறகு நான் இப்படி அப்புறம் 3 மணி போல எங்கள் தீவை கொண்டு அங்கே பார்த்தா இருக்கிறார். ஒரு ஆலயத்தை கொண்டு வந்து ஆலயத்தை நல்லா இருக்கிற குடும்பத்தில் அப்படி மோட்டர் சைக்கிளை இப்போ எடுக்கிறதுக்கு அப்படி கவனமாக நுட்பமாக பார்த்து மோட்டர் சைக்கிள் ஏற்கனவே எடுத்து அந்த உச்சாட்டிக்கில் அதுக்குள்ள போட்டுவிட்டான். தேவைப்படுத்து போட எங்களுக்கு தெரியலை. பிறகுதான் தெரிய வந்து புரியுட்டான். இவங்களை இதில் ஈடுபடுறார்கள், கடுமையாக நுட்பமாக செய்யப்படுறார்கள். எந்த நேரத்தில் எது செய்வான்னு சொல்லிடலாம். இன்றைக்கு தாய்மார்களுக்கு அனுபவம் இருக்குது, அதை சொல்கிறாங்க, எல்லாரும் தெரியும். தாய்மார்கள் இன்றைக்கு கஷ்டப்பட்டு நிற்கிறாங்க. வெளியில் சொல்ல வெக்கம். என்ன செய்யறது? நேற்று கூட ஒரு ஃபாதர் கேட்டு ஃபோன் பண்ணி கேட்குறேன், இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு. தகப்பன் இல்லை, அதை பிடியன் தம்பி காரணம் போட்டு சரியாக தொந்தரவு செய்கிறான். அவனை ஒரு மாதிரி போலீஸ் கொண்டு போயிட்டு, ஆனால் கொண்டு போயிட்டு 6 நாளால் விடுவிச்சுட்டாங்க. இப்போ திருப்பி வந்து அவன் திரும்ப அவன் அடிச்சுக்கொண்டு போதை எடுத்துக்கொண்டு குழப்புறான். 20 வயது படிக்கிறது. என்ன செய்யலாம்? நீங்கள் ஜட்ஜுக்கு கடிதம் தாயை கொடுக்குறீங்க. அவள் ஃபாதர் சொல்லிக்க அவள் பயப்படுறா, கடிதம் கொடுக்க பயப்படுறாவா. இப்போ என்ன இன்றைக்கு யோசிச்சுதான் என்ன செய்யலாம்? ஜட்ஜுக்கு கொடுக்கிறான்னு சொன்னால் அரசாங்க அதிபருக்கு கடிதம் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு யோசிச்சுக்கிறேன். அநேகமாக ஒத்துக்கொள்வார். ஆனால் ரகசியமாக தான் அவருக்கு பிரச்சனை வந்துடும். ரகசியமாக தான் முந்தி அரசாங்கத்தில் அப்படி தான் செய்வார். ஏற்கனவே சொன்னார், நம்முடைய ஆளுநர் சொன்னார், அந்த நாட்களில் சரியாக கஷ்டப்பட்டுறாங்க. அந்த நாட்களில் போர்க்காலத்தில் சரியான கஷ்டப்பட்டாங்க. ஆனால் தொடர்ந்து நாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொன்னால் எங்களுடைய சமூகம் விழிப்படைய வேண்டும். ஏற்கனவே சொல்லப்பட்டவாறு நாங்கள் எல்லாம் முடிஞ்சு நினைக்கக்கூடாது. இப்போ ஃபேக்டரி எல்லாம் குறிப்பிட்ட கேள்விப்பட்டிருக்கீங்க, ஐஸ் ஃபேக்டரி. நம்ம இதில் மீன் 11 தான் ஐஸ். ஆனால் ஐஸ் ஃபேக்டரி
பிடிச்சிட்டாங்க. அவ்வளோ மோசமான நிலையில் போய்க்கிற போது நாங்கள் சந்தோஷப்படுறோம். அடே நிப்பாட்டப்பட ஆனால் அப்புறம் திருப்பி பிடிக்கிறாங்க. அவர் இல்லை அதை பிடிவதெல்லாம் தான் இருக்குது. என்றாலும் நாங்கள் மனம் தொடராமல் மன உறுதியோடு எங்களுடைய சமூகத்தை 11 வயதினருவாறு படுகொலியில் விழுவதை நாங்கள் நிப்பாட்ட வேண்டும் என்று சொன்னால் எல்லாரும் விழிப்படைந்து உற்சாகமாக ஊக்கத்தோடு நாங்கள் எல்லாரும் பயணிக்க வேண்டும். இனி இயலாதவரால் அவர் வருத்தம் இருந்தவர் இனி இந்த சமூக படைகள் சமூக கடமைகளில் ஈடுபடாதீங்க என்ன அவர் இயலாமல் இருந்தவர். நான் பிறகு பார்த்து நாங்கள் குடும்பத்துறையில் இருந்த பொழுது சுகம் இல்லாமல் இருந்தாண்டு அது அப்படி இருந்துட்டு இப்போ இன்னும் மாதிரி இப்போ புத்துணர்ச்சி வந்து கனடாவுக்கு போய் இப்போ வந்து மெட்டாக்கலண்டா இப்படி உதவியில் ஈடுபடுவினோம். மெட்டாக்கலண்டா சும்மா அதுக்கு வர மாட்டேனோம் இல்லை. அவர் அந்த சமூகத்துக்கு தான் இறக்குற விலையும் சமூகத்துக்கு ஏதோ செய்யணும்னு தான் விரும்பி அப்படியே உண்மையில் அப்படியே ஒரு ஆட்கள் கிடையாது. உண்மையில் அது எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அவர் இங்கே வந்தது. அப்போ எங்களுக்கு மென்னையில் இது கடமையை முடித்து கொண்டு இங்கே வந்தது. அது தானாகத்தான் துவங்கி பல இதுகள் செய்தவர். அந்த அவருடைய முயற்சிக்கு அவர் முன்னிலை அடிக்கடி சொல்லி கவலைப்படுவது உண்டு. என்னென்னா அந்த அநியாயமாக செலவழிக்கிறார்கள் காசுகள் பணங்களை அநியாயமாக செலவழிக்கிறார்கள். தன் இதுக்கு ஒரு கட்டுறதுக்கோ இல்லை ஒரு திருத்துவதை கூட ஒரு தினம் பெருசாக உதவி தெரியல. அது ஒரு அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆதங்கம் இருந்த அந்த சமூகத்தை திருத்துவதற்கு சமூக பணியாளர்கள் இந்த வெளிநாடுகளிலேருந்து பல பணம் அனுப்புவர்கள் கூட அது பெரிய அளவில் உதவி செய்யலை இருந்தது. ஆனால் நாங்கள் விடாமுயற்சி அது எங்களுக்கு வெற்றி தரும் என்ன விடாமுயற்சி நாங்கள் கடின உழைப்பு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அது அவருடைய பணி நிறைவேறும். உண்மையில் அவர் செய்கிற ஒரு பணி முக்கியமான இந்த புத்தகம் அவர் அதுக்காகத்தான் இந்த புத்தகங்களை எழுதி கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட அது இளமாக்களுக்கு பொருத்தமானதான் அவர் எழுதுறது. ஏனென்றால் அந்த இளமாக்கள் தான் இதில் பாதிக்கப்படுகிறார்கள் என்று அந்த வகையில் அவருடைய முயற்சி உண்மையில் நாங்கள் அதை சொல்லி அடங்காத அருத்தந்தை அவர்கள் கூறியது போல் என்னென்றால் அவரை ஓட்டோவில் ஏற்றி கொண்டு போய் உண்மையில் ஏனென்றால் இன்னத்துக்கு நடந்தது என்று சொன்னால் இவர் ஏன் இந்த புனர்வாழ்வை நடத்த வேணும், நாங்கள் விற்கிறோம் கூடுதலான காசு உழைக்கிறோம், நீங்கள் ஏன் மாற்றுறியல் பாவனையிலிருந்து ஏன் ஆக்களை மீட்கிறீர்கள் என்றதான் நான் வேண்டிய கோஷம் அதுதான். என்ன எங்கிட்ட உழைப்பை இவர் கெடுக்கிறார் பாதி எப்படி பாருங்க எவ்வளவு சமூகம் எப்படியான ஒரு நிலையில் போய்கொண்டிருக்கு என்று சொல்லி எங்கிட்ட இதை பாதிக்கிறான்றதான் அதில் பிரச்சனை. நல்ல காலம் அது கடவுள் செய்யலாம் அவரும் தப்பி வந்தது. மிக ஒரு குறுகிய நேரத்தில் ஒரு பெரிய ஒரு பணக்காரராக வர வேணுமென்றது தான் அவருடைய ஆசை. அதான் பணக்காரராக வர வேணுமென்று சமூகத்தை சீரழித்து கெடுத்து ஒன்றுனா அதான் இருக்குது. சமூகம் அப்படி தான் இருக்குது. அந்த அளவுக்கு மாறிவிடுது சமூகத்தை. அப்படி நிலைமை சமூகமான மோசமான நிலைமை இருக்கிறதுன்றதுக்காக நாங்கள் பேசாமல் இருக்கல. அது அந்த பாட்டில் விட்டு கொண்டு இருக்கல. அது இப்படி போகுது அழிஞ்சு போகுது என்று நாங்கள் திருத்த இயலாது எங்களால் இயலாது திருத்த இயலாது இப்படி இயலாது என்று அந்த மீட்க இயலாது என்று நாங்கள் யோசித்தமாக இருந்தால் எல்லாம் இன்னும் மோசமாக போகும். அவை நாங்கள் மீட்க வேணும், திருத்த வேணும். இந்த போதைப் பொருள் மதுவை பாவிப்பதால மிக மோசமான சமூக விரோத செயல்கள் அதிகரிக்கின்றன என்பதை ஃபாதர் மிக அழகாக இந்த ஆக்கத்திலே எடுத்து எம்புகின்றார். அதீத பாவனையால் ஏற்படும் தீமைகள், பொருத்தமற்ற பேச்சு, வீர பேச்சு என்ற தலைப்பிலே புற்றுநோய்க்கு விடை கொடுங்கள், இந்த புகையிலை தப்புதல் அது தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற ஆக்கம், இந்த மது பாவனை பற்றிய உண்மைகள், மனச்சோர்வு, மரத்து போதல், மறதி, மரியாதை குறைவு, மனக்காயம், மனப்பிறழ்வு, அத்தோடு தடுமாற்றம், நரம்பு தளர்ச்சி, கொடூரம், கோபவெறி, அழிவு ஆக ஒரு இனத்தை சிதைக்கின்ற மிக மோசமான விளைவை ஏற்படுத்துகின்ற இந்த போதைப்பொருள் பாவனுடைய தீமைகளை அழகாக எளிமையாக நல்ல தமிழிலே எளிமையான தமிழிலே இந்த எங்களுக்கு ஒரு எம்பதியை ஒத்த உணர்வை, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காணும் பொருள் யாவும் நான் ஆக வேண்டும், அப்படி ஒரு ஸ்டைலில் இந்த நூலை அழகாக பார்த்தவுடன் ஒரு விருப்பத்தை, ஒரு உள்ளுணர்வை, ஒரு எம்பதியை ஏற்படுத்தி எங்களையும் அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு செயலாற்ற வைக்கக்கூடிய ஒரு மிக உயர்ந்த முயற்சி, ஆக்கத்திறன், அருமையான நூலாக இங்கே வெளிவந்திருக்கிறது. ஒரு உந்துதலை ஏற்படுத்துகின்ற நூல். இதுதான் ஃபாதர் அவர்களுடைய இந்த மிக உயர்ந்த அவருடைய இந்த 30 ஆக்கங்களுமே அப்படித்தான் இருக்கும். சமூகம் நோக்கியதாக, மக்களிடம் செல், அவர்களுடன் வாழ்,
அவர்களிடமிருந்து கற்றுக்கொள், அவர்களுக்கு வழிகாட்டு என்கின்ற அந்த மாவோ செய்துகொண்ட மிக உயர்ந்த இலக்கை இந்த நூல் அடைந்திருக்கிறது. பாதவர்களுக்கும் இந்த நூல் முயற்சிக்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த விஷயம் குடும்பங்களுக்குள் போய் சேர வேண்டும். இளைஞர்களுக்கு மட்டும், பாவிப்பவர்களுக்கு மட்டுமல்ல, குடும்பங்களுக்கு போய் சேர வேண்டும். ஏனென்று சொன்னால், இன்று போதைப் பொருள் நிப்பாட்டப்பட்டால் இந்த போதைப் பொருள் விற்கிறவர்கள் இன்னொரு ஆயுதத்தை பலமாக தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வார்கள். அதுக்கு எங்களுடைய இளைஞர்கள் இரையாகாமல் பார்க்க வேண்டியது சமூகத்தினுடைய கட்டாய தேவையாக இருக்கிறது.